எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சிற்றாடலிலிருந்து மீண்டும் பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள். நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காட்வீல் வண்டி பேதா என்ற சேனலிலே பக்தி இலக்கிய வரிசையிலே நாம் அபிராமி அந்தாதி எடுத்துக்கொண்டு இதுவரை 50 பாடல்களையும், விருச்சிக ராசிக்கென்று தனியே இருக்கின்ற பாடல்கள் 40, 59, 75 பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பதிவை நாம் பார்க்கலாம். இந்த பதிவிலே நாம் 59வது பாடலை பார்க்க போகிறோம். அம்பிகையின் திருவடிகளை சரணடைவதன் மூலம் மோகம் நீங்கப் பெறுவதற்கு ஆகின்ற பயன் நமக்கு கிடைக்கும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள் இந்த பதிவை நாம் பார்த்து விடலாம். சரணம் சரணம் என்ற தலைப்பிலே அரணம் பொருள் என்று அறியாத அசுரர்கள் தங்கள் முரண் அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணமென்ற நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்பது மூலச்செய்யுளாகும். ஆகவே அரணம் பொருள் என்று அருள் ஒன்றும் இல்லாத அசுரர்கள் தங்கள் முரண் நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என்று நின்ற நாயகி அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்பதை இந்த பாடலை இப்படி பிரித்து பொருள் கொள்ளலாம். அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்தில் இந்த பாடலை நாம் பாடி பயன்பெறலாம். அரணம் பொருள் என்று அருள் ஒன்றும் இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என்று நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்பது இந்த பாடலினுடைய எளிய வடிவமாகும். இப்போது இந்த பாடலினுடைய தொடர்களுக்கு என்ன பொருள் என்று பார்த்து நாம் அதன் பிறகு பொழிப்புரையை பார்க்கலாம். அரணம் பொருளன்று என்றால் பொன் வெள்ளி இரும்பினாலான திரிபுரத்து மதில்களை அவைகளே பெருஞ்செல்வங்கள் என்று எண்ணிக்கொண்டு அருள் ஒன்றில்லாத அசுரர்கள், அருள் என்றால் இரக்கமே இல்லாத வித்யன்மாகி, தாரகாட்சுரன், வாணன் ஆகிய 3 அசுரர்களும் தங்கள் முரண் அன்றளி அவர்களுடைய வலிமையை இழந்து போகும்படி செய்வதற்காக திரிபுரங்களை தன்னுடைய கோபப்பார்வையை வீசி எரித்து அழிந்து போகும்படி செய்த தன் கோபப்பார்வையை வீசிய எம்பெருமான் சிவபெருமானும் திருமாலுமே முனிந்த பெம்மானும் முகுந்தருமே சரணம் சரணமென்று நின்ற நாயகியின் திருவடியே சரணம் சரணமென துதிக்க அவர்களுக்கு அருள் புரிந்து நிலையாக எழுந்தருளியிருக்கும் ஆதிவராசக்தியாய் அன்னையாகி அபிராமி வல்லியே என்று பொருள். தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும், உன்னுடைய திருவடியார்கள் பிறப்பு என்று இறப்பு என்னும் 2 துன்பங்களையும் இந்த உலகத்தில் அடைய மாட்டார்கள் என்று அபிராமி பட்டர் பாடி முடிக்கிறார். ஆகவே 3 தெய்வங்களுக்கும் இவளே மூத்த தெய்வம் என்றெல்லாம் ஏற்கனவே ஒரு பாடலிலே அபிராமி பட்டர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட பாடலிலே சிவனும் திருமாலுமே அவளை வழிபட்டு வணங்குவதால் அவளே ஆதிபராசக்தி. அப்படிப்பட்டவர்களை வழிபடுகின்ற அடியார்கள் மரணமில்லா பெருவாழ்வு எய்துவார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய சுருக்க உரை. வாருங்கள் இந்த பாடலுடைய முழு உரையையும் பார்த்து விடலாம். பொன் வெள்ளி இரும்பினால் ஆன திருப்புற மதில்களே பெருஞ்செல்வம் என எண்ணி இரக்கமே இல்லாத வித்யோன்மாலி, தாரகாட்சன், வாணன் ஆகிய 3 அசுரர்களும் அவர்களின் வலிமை இழந்து போக திரிபுரங்கள் எரிந்து அழிந்து போகும்படி தன் கோபப்பார்வையை வீசிய எம்பெருமான் சிவபிரானும் திருமாலுமே நின் திருவடியே சரணம் சரணமென துதிக்க அவர்களுக்கு அருள் புரிந்து நிலையாக எழுந்தருளியிருக்கும் ஆதிவராசக்தி அபிராமவல்லியே உன்னுடைய திருவடியார்கள் பிறப்பு இறப்பு எனும் 2 துன்பங்களையும் இந்த உலகத்திலே அடைய மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஆகவே இந்த பாடலுக்கு
தமிழறிஞர் மறக்காமல் இந்த சிவாஜி சேனலை அவர்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்து குறிப்புரை கொள்ளுங்கள். சொல்கிறார்கள் என்பதை நன்றி. பார்த்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம். சிவபெருமானால் வழிபடப்பெறுபவள் அம்பிகை. மகாதேவனே இத்தேவியை சரண்புகும்போது மற்றவர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? திருமாலும் சரண்புகுகிறான். அவர்களுக்கெல்லாம் வேண்டியவற்றை பெற்றுத்தரும் பெருமாட்டியாக அபிராமி அம்மை எழுந்தருளியிருக்கிறாள், நிலையாக இருக்கிறாள். தேவர்கள் தங்களுக்கு ஏதேனும் குறை உண்டாயின் வணங்கி சரணம் என்று அடைக்கலம் புகுந்தார். அவர்களுடைய துன்பத்தை போக்கி அருள் புரிபவர்கள் திரிபுராந்தகனும் முகுந்தனும், அதாவது சிவனும் திருமாலும். அப்பேகவரிடையே எம்பெருமாட்டியின் திருவடியில் சரணம் என்று தஞ்சம் புகுகிறார்களாம். அடியார்கள் இப்போது உலகத்தில் பிறந்து வாழ்ந்தாலும் இனிமேல் இந்த உலக சம்பந்தமே அவர்களுக்கு உண்டாகாது. உலகத்தில் பிறப்பதும் பின் பிறப்பதுமாகிய இந்த ஒய்யாத சுழற்சியில் சிக்கி திணறும் சிப்பிற உயிர்களைப் போல துன்புறாமல் முக்தி இன்பத்தை அடைவார்கள் என்பது கருத்தாகும். அரணம் பொருள் என்று அருள் ஒன்றும் இல்லாத அசுரர் தங்கள் முரண் நன்று அடியே முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என்று நின்ற நாயகி அடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. ஆகவே இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவாக நாம் பார்க்க இருப்பது தவம் புரிந்தவர்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே 52வது பாடலை பார்க்க போகிறோம். அந்த பாடலை பாடி பெறுவதால் நமக்கு பெருஞ்செல்வம் அடையலாம் என்ற ஒரு பயன் இருக்கிறது. ஆகவே அந்த பதிவுக்கு காத்திருங்கள். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வணக்கம், நன்றிகள்.